ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு அண்டர் கவர் ஹை ஸ்கூல் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்கு லைட்டாக கோல்டு இருக்குது, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கேப்லிங் நடக்கிற இடத்துக்கு போகிறான். ஸோ அங்கே போயிட்டு எவன்டா அது ஜாக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும், அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து ஜாக்கு கை காட்டுறான். ஸோ அவன் வந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டுக்கிட்டு என்னப்பா வேணும், வேலை வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த டேஸ்ட் பையன் இங்கே வருவான் தானே, அவன் எதுக்கு வரான், எதனால் வரான், என்ன பண்ணுறான், இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது, அதை மட்டும் ஒழுங்காக சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே அங்கே விளாண்டுட்டு இருந்த ஒருத்தன் சொல்கிறான், என்ன கொஞ்சம் கூட மரியாதையவே பேச மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜாக்கும் சொல்கிறான், இந்த காலத்து பசங்களுக்கு எதுப்பா மரியாதை, அவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மரியாதைனா என்ன தெரியாது, டீசென்ட்னா என்ன தெரியாது, மேனர்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு கலாச்சிட்ருக்கான். ஸோ சொல்லி முடிச்சு என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு நம்ம யாருன்னு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், அந்த பேசிட்டு இருந்த ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோவை அடிக்க போகிறான். ஸோ நம்ம ஹீரோ ஒரே கிக்கில் வந்துட்டு அவனை படுக்க போட்டுறான். ஸோ மற்றவங்களாம் வந்துட்டு பார்த்து பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆனால் ஒரு சில பேர்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஜாக் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோ வந்துட்டு பின்னாடி வழியாக தாக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க போவான். அந்த இடத்துக்கு நம்ம டீம்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஸோ உடனே ஹன் என்ன பண்ணுறாருனா, ஹீரோ இரு நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு ஒரு கிக் பொசிஷன்லேயே வருவார். பட் அந்த நேரம் பார்த்து ஜாக் நகன்றுவான். அவர் போய் அப்படியே ஒரு சேரில் இடிச்சுக்கிறாரு. அவருக்கு படக்கூடாத இடத்துல பட்டு பல்ப்பு உடஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், அவர் அப்படியே கீழே சுருண்டு படுத்துட்டாரு. ஏன் ஆளுக்கே இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ஜாக்குக்கு கழுத்தோரமாக ஒரு கிக்கு விடவும் அவன் அங்கனே வந்து சுருண்டு விழுந்துடுறான். அப்போ வந்துட்டு ஹீரோ கேட்குறான், ஆமாம் நீங்களாம் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி லீடரையும் பார்க்கையும் பார்த்து கேட்குறாங்க. ஸோ உடனே லீடர் சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னோம்னா, ஏதாவது பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் சொன்னோமே தவிர உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எங்ககிட்ட சொல்லாமல் இருன்னுலாம் சொல்லலை, ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. ஸோ ஹீரோவும் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பார்க் நீங்கள் போயிட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த பென்ட்ரைவில் ஏற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களுமே போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் ஏற்றி கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட தூக்கி போடுறாங்க பென்ட்ரைவை. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜாக்கையும் கூட்டு போக கூட ஒரு விட்னஸ்க்காக அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுமே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அவங்க மாசாக போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, சாரி நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். அதுக்கு உடனே வீசி வந்துட்டு கத்துறாரு, ஆமாம் வந்ததே லேட்டு, கூட யாரை கூப்பிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஆக்சுவலாக இது ஒரு விட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே வந்துட்டு நம்ம சிஓ இருக்காங்களே அவங்க கேட்குறாங்க, என்ன விட்னஸ் அப்படின்ற மாதிரி கேட்கவும், உடனே ஹீரோ வந்துட்டு அவனோட ஹெல்மெட்டை கழட்டி காமிக்கிறான். அது நம்ம ஜாக்கு தான். ஸோ ஜாக்கை பார்த்ததுமே வந்துட்டு தேசுக்கு வந்துட்டு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்குது. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான் ஜாக்கிட்ட, இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு, இல்லாட்டினா நீ அடி வாங்கியே செத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஆன்லைன் கேம்லிங் நடத்திட்டுருக்கேன், அதுக்கு வந்து இந்த பையன்தான் வந்து என்கிட்ட விளாடுவான், அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறையா காசெல்லாம் வாங்கியிருக்கான், அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதனால அவன் வந்து எனக்கு ஐடி கார்ட்ஸ்லாம் வந்து தருவான் அப்படின்ற மாதிரி டேஸுவை காமிச்சு சொல்கிறாரு. உடனே டேஸு வந்துட்டு யாரா நீ அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். உடனே வந்துட்டு இந்த ஜாக் பையன் வந்துட்டு, இவன் நம்மக்கிட்டே நடிப்பு போகிறானா, இரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் தான் என்னோடய கேம்லிங்கில் வந்துட்டு விஐபியாக இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ கேட்கவும் டேஸுக்கு வந்துட்டு ரொம்பவே காண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு இப்போல்லாம் இங்கே இழுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வீசி கேட்கும்போது அப்போ வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், இதுக்கு வந்துட்டு காரணம் இருக்குது, இந்த டேஸை பையன் இந்த ஐடி கார்டை வாங்கி கொடுக்கணுன்ற ரீசனுக்காக டொங்மீனை போட்டு புள்ளி பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் டொங்மீன் பாட்டிக்கிட்ட போயிட்டு அவன் தான் ஐடி கார்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டொங்மீன் கிட்ட மறுபடியும் கேட்குறாங்க, ஹீரோ புள்ளி பண்ணானா டேஸு புள்ளி பண்ணானா அப்படின்ற மாதிரி. நம்ம டொங்மீன் வந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்கான். ஸோ எல்லாருமே வந்துட்டு அவன் வந்து சைலண்ட்டாக இருக்கான், எதுவும் சொல்லாதனால நம்ம ஹீரோ தான் வந்துட்டு புள்ளி பண்ணியிருக்கதா வந்துட்டு நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆர்டர்னு சொல்ல வரும்போது டக்குன்னு டொங்மீன் வந்துட்டு இல்லை டேஸ்ட் தான் நான் புள்ளி பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லவும், டேஸ்ட் வந்துட்டு சொல்கிறான், நீ பேசுகிற பேச்சு எல்லாமே நீ பொறுப்பேற்றுப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே வந்துட்டு டொங்மீன் சொல்கிறான், ஆமாம் இனிமேல் வந்துட்டு என்னால் பொய் சொல்ல முடியாது, இனிமேல் பொய் சொல்லி என்ன ஆக போகுது, வரதை பார்த்துக்கிறேன், ஒருவேளை என்கிட்ட எவிடன்ஸ் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நான் கடைசி வரைக்கும் உண்மையை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணது டேசு தான், ஹீரோ கிடையாது, நான் வந்து உண்மையை சொன்னால் என் பாட்டியை கொன்னுருவேன்னு சொல்லி என்கிட்ட மிரட்டினான், அந்த ரீசனால் தான் நான் சொல்லாமல் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த பென்ட்ரைவை வந்துட்டு ஹீரோயினிட்ட கொடுத்து,
இதை வந்து ப்ளே பண்ணுங்க, இதில் தான் வந்து எவிடன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவளுமே போய் ப்ளே பண்ணுறான். அதில் வந்து இந்த டேசு பையன் வந்தது, ஐடி கார்டு கொடுத்தது, பாட்டியோட ஐடி கார்டு கொடுத்தது வந்துட்டு நல்லாவே கவர் ஆகிருக்கு. இதை பார்த்தோன்னே வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ வந்துட்டு டேசுவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒழுங்கு மரியாதையாக வீடியோவை ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி டேசு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்கும்னே வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன் டேசு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவனுக்கு கோவம் வந்துருச்சு. போயிட்டு நம்ம ஹீரோ ஒரே குத்து விடுறான் வாயிலேயும். ஸோ ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நீ தான் இதை முதல்ல ஆரம்பித்தேன், ஸோ நான் பதிலுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பதிலுக்கு அடிச்சிடுறான். ஸோ அப்போ டேஸோட அப்பா வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் ஏன் பிள்ளை மேலே கை வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயினி வந்து அவரோட கையை பிடிச்சி, இவன் என்னோடய என் ஸ்டூடெண்ட்டை நான் யாரையும் அடிக்க விட மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோயினியவே அடிக்க வந்துடுறாரு. ஸோ ஹீரோயினி வந்து தூக்கி போட்டு ஒரு ஸ்மாக் வைக்கிறான். ஸோ அவ்வளோதான், அப்படியே எல்லாருமே சுருண்டு விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எப்போ எப்படிலாம் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப்லாம் காமிச்சிட்ருக்கான். இப்போ நம்ம டொங்மின் அழுதுகிட்டே இருப்பான் இல்லையா, ஸோ அவங்ககிட்ட போயிட்டு அழுதுகிட்டே இருக்காத, பார்க்க கேவலமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே அதெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோவும் டொங்மினும் வந்துட்டு அப்படியே லைப்ரரிக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க. டொங்மின் வந்துட்டு சாரி, நான் வந்துட்டு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு உண்மையை சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிரு போய் சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல விடு, உனக்கு வந்து ரீசன் இருந்துச்சு அதனால நீ போய் சொல்லிட்டேன், பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம டொங்மின் வந்துட்டு எதுக்கு நீ என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிற, மற்றவங்க கண்ணுக்கு நான் இருக்கேன்னு கூட தெரியாது, ஆனால் நீ வந்து என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக பழகி என்னோடய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நீ சால்வ் பண்ணி கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், ஏன்னா நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சேர்வுமன் ஆஃபீஸில் பார்த்தோம்னா நம்ம சிஓ சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் கிரிமினல் கேஸில் வந்துட்டு ஈடுபட்டிருக்கான், ஸோ இதனால எங்கள் ஸ்கூல் மானம் தான் போகும், அதனால நாங்கள் அவனை ஸ்கூலை விட்டு தூக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டேஸோட அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, புரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்லலாம் வந்துட்டு நான் தான் காசு நிறையா வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்த்து பேசுங்க, என்னால் தான் உங்களுக்கு நிறையா லாபம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ உடனே சிஓ வந்துட்டு சொல்கிறாங்க, இந்த பொலிட்டீஷியனே வந்துட்டு இப்படி தான், எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க, இது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே டேஸோட அப்பாவுக்கும் வந்துட்டு அப்படியே திட்ட வராரு. இங்கே பிரின்ஸிபல் இருப்பார் இல்லையா, அவர் வந்துட்டு அவரோட வாயை எரிக்கி பிடிச்சிக்கிட்டு வயிற்றுலேயே குத்திட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் பார்த்தோம்னா ஹீரோ வாயில் வந்துட்டு லைட்டாக பிளட் வரும், ஏன்னா அந்த டேஸு பையன் குத்துனான் இல்லையா, ஸோ அதனால் வந்து அதுக்கு மருந்து போட்டுட்ருக்கான். ஸோ போட்டுட்ருக்கும்போது இங்கே பாரு, இப்போ டேஸுவை வந்துட்டு ஸ்கூலை விட்டு நிப்பாட்டிட்டாங்க, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, நல்ல பையனாக இருக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஒரு சில அட்வைஸ்லாம் போட்டுட்ருக்கும்போது அவன் வந்து அப்படியே ஹீரோட ஃபேஸை பார்த்து லைட்டாக மயங்குறா. அப்படியே கண்ணம்லாம் செவந்து போயிடுது. ஐயோ, இனிமேல் வந்துட்டு நம்ம இப்படிலாம் இருந்தோம்னா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், தேங்க்யூ அந்த ஆன்லைனில் வந்து போஸ்ட் போட்டதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோயின் வந்துட்டு நான்லாம் ஒன்றும் போஸ்ட் போடல, அது வேறு யாரோ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோயினோட தலையில் வந்து அந்த ஃப்ளவர் விழுந்திருக்கும். ஸோ உடனே அவள் எடுத்து வந்துட்டு இது உங்கள் தலையில் இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லவும் அவ்வளோதான், அவளுக்கு இன்னும் அப்படியே அந்த ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவன் அங்கேருந்து வேகமாக எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாள். ஹீரோ கூப்பிட்டுமே அவன் வந்துட்டு திரும்பவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிஓவை பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு எப்படியாச்சும் எங்கள் தாத்தா ஒழிச்சு வச்சு அந்த கோல்டு பார் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ வந்து டாங்மின் வந்து ஹீரோ கிட்ட அந்த செகண்ட் பேய் கதையை சொல்லிகிட்டு இருக்கான். ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஸ்கூலில் தான் 2 பிள்ளைங்க இருக்காங்க ஒரு கிளாஸில். அதில் வந்துட்டு ஒரு பொண்ணு ரொம்பவே நல்லா படிப்பாள், ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பாள். இந்த பொண்ணுமே நல்லா படித்து செகண்ட் ரேங்க் எடுக்கும். ஆனால் அந்த கிளாஸில் இருக்க பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளைங்க கிட்ட மட்டும்தான் ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளையை கண்டிக்க கூட இல்லை. ஸோ இதனால் அந்த பிள்ளைக்கு வந்துட்டு ரொம்பவே காண்டாகுது. அவளால் என்ன தான் படித்தாலும் செகண்ட் ரேங்க் மட்டும்தான் வாங்க முடியுது. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பொண்ணு வந்து மாடியில் உட்காந்துட்ருக்கா. ஸோ அப்போ வந்து இவள் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறா. ஸோ அந்த பொண்ணு விழுந்து செத்து போகுது. அதுவும் 12 மணிக்கு. அந்த டைம் பார்த்து அந்த அலாரம் அந்த கிளாக்லேருந்து சவுண்டெல்லாம் வருது 12 மணி ஆனதுக்கு. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ரொம்பவே சந்தோஷமாக உட்காந்து படிச்சுட்ருக்கா. இனிமேல் நம்ம தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க போகிறோம், எல்லாருமே நம்மக்கிட்ட தான் வந்துட்டு பேச போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ அவளுக்கு யாரோ வந்துட்டு வர சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி அமானுஷ்யமான திங்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து பயத்தில் பாத்ரூம் ஓடி போயிட்டு
போயிட்டு அங்கே இருக்கிற டோரை லாக் பண்ணிக்கிறான். ஸோ அப்போ அங்கே யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது, நடந்து வர சவுண்டு. இவன் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த கதவுக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறா அந்த கேப்பில். ஸோ அந்த செத்து பொண்ணை வந்து தலைகீழாக தூங்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவள் கண்கள் வந்துட்டு ரெட் கலரில் இருக்குது. அதோட அந்த பொண்ணு செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாங்மேன் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு அந்த 3வது கதை என்ன அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம டாங்மேன் சொல்கிறான், 3வது கதையை நான் சொல்லிடுவேன், ஆனால் 4வது கதை யாருக்குமே தெரியாது, எனக்குமே தெரியாது. நான் அதை வந்து நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், புக்கில் எதுவும் கிடைக்குமான்னு கூட பார்த்துட்டேன், ஆனால் அதை பற்றின ஒரு சின்ன க்ளூ கூட எனக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் அந்த சாண்ட்விச் கடையில் தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க போல். அப்போ வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லேம்பை மட்டும் வச்சுட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ டாங்மேன் வந்துட்டு சொல்கிறேன், இவங்க வந்துட்டு இங்கே நின்றுட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அங்கே ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. ஸோ யார் நிற்கிறான்னு தெரியல, இவன் யாரை சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி டாங்மேனை பார்க்கவும் அவன் உடனே அந்த லேம்ப் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற லீடரும் பார்க் நிற்கிற இடத்துல வந்து காமிக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் டார்ச் வந்து மூஞ்சிக்கு நேராக வச்சு அடிக்கவும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போயிடுறான். அப்போ வந்துட்டு லீடர் சொல்கிறார், ஏன்டா இவ்வளோ பெரிய கடையில் லைட் போடாமல் உட்காந்துருக்கீங்க, டேஹன் போய் லைட்டை ஆன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவர் ஆன் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு டாங்மேன் வந்துட்டு சொல்கிறான், என்ன உங்கள் எல்லாருக்கும் ஹீரோவை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், சாரி நான் உங்ககிட்ட வந்து சொல்ல மறந்துட்டேன், நான் அந்த இடத்துல தான் வந்துட்டு பார்ட் டைமராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து டாங்மேனுக்கும் ஹீரோவுக்கும் சாப்பிட்றதுக்காக ஹன் வந்துட்டு சாண்ட்விச்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது வந்துட்டு ஹீரோவோட ஷோல்டரில் தட்டிட்டு நல்லா படிக்கணும்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு வேணுக்குன்னே. அப்போ வந்து ஹீரோ ஓர கண்ணால் அப்படியே முறைக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. அப்போ வந்துட்டு டாங்மேன் கிட்ட ஹீரோ வந்துட்டு அவங்க பாட்டிக்கு வந்துட்டு லைட்டாக அடிபட்டிருக்கு போல். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மருந்து போடு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ உடனே வந்துட்டு டாங்மேன் சொல்கிறான், உன்ன மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு எப்பயுமே கிடைக்க மாட்டாங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், அப்போனா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணக்கூடாது, நீ எனக்கு காலே பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்துட்டு நான் கண்டிப்பாக உங்க கூட டச்சில் இருப்பேன், பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே அந்த ஏனாவையும் லீடரோட பொண்ணையும் பார்த்தோம்னா அந்த ஏனா வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த பேக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு லீடர் பொண்ணு தான் தூக்கிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ ஏனா வந்துட்டு கேட்குறா, நீ எதுவும் வாங்கிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே வந்துட்டு லீடர் பொண்ணு சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து தேவையானது எதுவுமே இங்கே இல்லை, ஸோ அதனால் நான் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஏனா கையில் வந்துட்டு இன்னொரு பேக் இருக்குது, அது என்ன அந்த பேக்குன்ற மாதிரி கேட்கவும் ஒன்று ஏனா சொல்கிறேன், இது வந்து நான் ஹீரோக்காக வாங்கி வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்லவும் லீடர் பொண்ணு வந்துட்டு, நீ அவன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே ஏன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன், ஸோ இதை நாளைக்கு அவன்கிட்ட கொடுக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவகிட்ட இருக்க பேகெல்லாம் வாங்கிட்டு போகிறான். ஆனால் அந்த லீடர் பொண்ணுக்கு வந்துட்டு சங்கட்டமாக இருக்குது, ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து அவளோட ஸ்டாஃப் ரூமில் தூங்கிட்டு இருக்கான். அந்த கனவுல கூட வந்துட்டு ஹீரோ அவளோட தலையில் இருக்க பூவை எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி சேம் இன்சிடெண்ட் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நடந்திருக்கும் போல இவங்க 2 பேருக்கும். அதை பற்றி ஹீரோயின் கனவு கண்டுக்கிட்டே தூங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து இந்த விசி சொல்கிறாரு, ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் வந்துட்டு அட்வைசிங் டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் தரப்போகிறோம், ஸோ அதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் யாருமே வந்துட்டு கையெல்லாம் தூக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து விசி வந்துட்டு ஹீரோயினை நோட் பண்ணுறாரு. அவள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, சரி யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வெளியே போயிருங்க, யார் உள்ளே இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த போஸ்டிங் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எல்லாரும் எந்திரிச்சு வெளியே ஓடிடுறாங்க. அப்போ தான் வந்துட்டு ஹீரோயினி கூட வேலை பார்க்குற ஒரு டீச்சருக்கு வந்துட்டு, அச்சோ ஹீரோயினி உள்ளவே விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு கூப்பிட போவாங்க. அதுக்குள்ளே விசி வந்து ஹீரோயினை பிடிச்சி எழுப்பிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மாதிரிலாம் விஷ் பண்ணிகிட்ருக்காரு. உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒன்றுமே புரியலை, என்ன சொல்கிறீங்கன்னு. ஆனால் அவர் வந்துட்டு அதெல்லாம் முடிவு பண்ணியாச்சு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து அந்த லைப்ரரிக்கு வரான். அந்த டவர் கிளாக் கிட்டே போயிட்டு மறுபடியும் சாவியெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் அது வந்து சாவி வந்து அது திறக்கவே மாட்டேங்குது. ஸோ வந்துட்டு ஐயோ இந்த சாவி இதுக்கு செட் ஆகலைன்னா வேறு எதுக்கு செட் ஆகுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு லீடர் பொண்ணு வரான். ஸோ அவன் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை இந்த கிளாக்கை வந்து சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் வந்து அங்கே ஒரு போர்டு மாதிரி இருக்கா. அந்த போர்டில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆள் தேவைப்படுதா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான்.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே வந்துட்டு ஹீரோ எதனால அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை அங்கே இருக்கிற எல்லாருக்கும் வந்துட்டு உன் மேலே ஒரு கண் இருக்குது, ஸ்பெஷலாக அந்த பிரசிடெண்ட், அதாவது கவுன்சில் குரூப்போட பிரசிடெண்ட் ஏனாக்கு உன் மேலே ரொம்ப கண்ணாக இருக்கா, ஆனால் அவங்ககிட்ட சொல்கிறேன் நீ மட்டும் அதில் கலந்துக்கிறாத அப்படின்ற மாதிரி ரொம்ப சேடாக சொல்கிறா. ஏன் எதனா பிரச்சனையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்துட்டு கூட நான் ஃபோட்டோஸ்லாம் ஒட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த போர்டில் ஒட்டிகிட்டு இருக்கும்போது, அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரு டவர் கிளாக் இருக்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஓ இதுதான் வந்துட்டு ட்வின் கிளாக், நாங்கள் வந்து இந்த கிளாக்கை வந்து ட்வின் கிளாக்னு சொல்லுவோம், ஏன்னா இங்கே ஒரு கிளாக் இருக்கா, இன்னொரு கிளாக் வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ரூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். ஸோ அதை கேட்கவும் தான் ஹீரோக்கு வந்துட்டு, ஓ அப்போனா இந்த சாவி அந்த கிளாக் கூட செட் ஆகலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இவன் அங்கேயே பார்த்துட்ருக்கா. என்னாச்சுன்ற மாதிரி லீடர் பொண்ணு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்துட்டு இந்த ஏனா பொண்ணு மாடியில் நின்று பார்த்துட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் ரூமுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே போய் டோர் ஓப்பன் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் அங்கே வந்துட்டு டிஜிட்டல் கிளாக் மாதிரி இருக்குது. ஸோ இவன் வந்து அங்கே இருக்கிற சும்மா ஏதாவது ஒரு நம்பர் அமைக்க பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கும்போது இந்த கதவு ஓப்பன் ஆகுது. பிகாஸ் ஏன்னா வந்து அந்த கதவை திறந்து யாருன்னு வெளியே பார்க்குறா. அப்போ ஹீரோ பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லை நான் வந்து இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தேன், எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வந்துட்டு ஏன்னா சொல்கிறா, ஒன்று நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருந்தால் தான் உள்ளே வர முடியும், இல்லாட்டினா அதில் யாரோட ஃப்ரெண்டாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இவன் வந்துட்டு அவன் வந்து நேற்று ஹீரோக்காக ஒரு ப்ரெசன்ட் மாதிரி வாங்கியிருப்பா இல்லையா, ஸோ அதை வந்து ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு நம்ம 2 பேர் ஃப்ரெண்டாகலாமான்ற மாதிரி கேட்குறான். வந்து ஹீரோ அந்த பேக்கை வாங்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற திங்ஸை பார்க்குறான். ஸோ அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் போல். உடனே அவன் கத்துனான், நீ ஒரு ஸ்டூடெண்ட், உன்கிட்ட எப்படி இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது இவன் வந்து தான் சேர் உமனோட பொண்ணாச்சு இல்லையா, ஸோ காசு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு காசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் செலவு பண்ணுமே, இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்கக்கிட்டலாம் நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன், நீ நார்மலாக என்கிட்ட கேட்டாலே நான் ஃப்ரெண்ட் ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ அவளுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக ஆயிடுச்சு, என்னடா வந்துட்டு கிஃப்ட்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்போ போனவே மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு, சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் சேரணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே வந்துட்டு, நீ கிஃப்டெல்லாம் வாங்கலைல, ஸோ உன்கிட்ட நான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிருப்பா போல். ஸோ வேறு வழி இல்லாமல் ஹீரோயினிக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சேரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஹீரோயின் வந்துட்டு, எதுக்கு நீ இதெல்லாம் கேட்குற, நீ ஜாயின் பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஹீரோ வந்துட்டு சொல்கிறேன், இதனால் நான் வந்துட்டு எல்லாமே எனக்காக தான் பண்ணிக்கிட்டேன், இனிமேல் நான் ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் நான் அதில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ற மாதிரி சொல்லவும், இவன் பேச்சை நம்பி ஹீரோயினுமே அந்த ரூல் புக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த புக்கை எடுத்துகிட்டு என்னென்ன பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு என்னென்னா, நல்லா படித்து ஒரு 10 ரேங்க்குள்ளே வாங்கணும், நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான். செகண்ட் என்னென்னா, 100 பேர்கிட்ட வந்துட்டு இவன் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் சேர்றதுக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட பிரசிடெண்ட் வந்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஓகே பண்ணால் தான் நீ உள்ளே ஜாயின் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லவும், ஹீரோக்கு அப்படியே தலையே வெடிக்குது. ஓ இத்தனையும் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு டாங்மின் கிட்ட தான் ஃபஸ்ட்டு கையெழுத்து வாங்கினேன். ஸோ டாங்மினும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ டாங்மின் கிட்ட வந்துட்டு ஹீரோ கேட்குறான், உனக்கு தெரிஞ்ச வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும், டாங்மின் வந்துட்டு என்கிட்டயா கேட்குற அப்படின்ற மாதிரி கையை காட்டி கேட்டுருக்குறான். ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு சாரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த 2 பசங்க வராங்க. யாருன்னா டேஸு கூட வந்துட்டு நம்ம டாங்மினை புள்ளி பண்ணுவாங்க இல்லையா, அந்த பசங்க தான். ஸோ அந்த பசங்க வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதில் ஒரு பையன் வந்துட்டு டாங்மின் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஏதோலாம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவங்க 2 பேர் வந்து இத்தனை நாள் என்னை புள்ளி பண்ணதுக்கு வந்து சாரிலாம் கேட்டு என்னை வேணால் ஒரு அடி அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பேக்கெல்லாம் வேற காமிச்சானுங்க. நான் அதில் வந்துட்டு ஒரு அடி சத்துன்னு விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ அவனுங்க 2 பேருமே வந்துட்டு ஹீரோக்காக சிக்னேச்சர்லாம் போட்டு கொடுத்துட்டு, வெயிட் பண்ண நானே உனக்கு மற்றவங்க கிட்டலாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவனுங்க அங்கே இருக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் போயிட்டு என்னம்மா சைன் போட்டு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்குறாங்க. ஆனால் யாருமே வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. ஸோ வேறு வழி இல்லை, அவங்களும் வந்துட்டு பேப்பரை கொடுத்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கடைக்கு கிளம்புறான். ஸோ அங்கே போயிட்டு லீடர்கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான் நடந்தது எல்லாத்தையுமே. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிறாரு, ஓ இந்த இதெல்லாம் வேறு பண்ணி ஆகணுமா, சரி எத்தனை பேர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து அந்த பேப்பர்லாம் எடுத்து காமிக்கிறான். என்னடா மூணு பேர்கிட்ட தான் வாங்கியிருக்கியா, உன் கிளாஸில் கேட்டதுனால 20 சிக்னேச்சருக்கு மேலேயே கிடச்சிருக்குமேடா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், நான் ரொம்ப ஷை டைப்பு, அதனால தான் போய் கேட்கலன்னு, நாளைக்கு வந்துட்டு நான் சிக்னேச்சர்லாம் வாங்கிக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அந்த சிக்னேச்சர் மேட்ரை விடு, நீ எவ்வளோ வந்துட்டு மார்க் வாங்கியிருக்க ரீசெண்ட் எக்ஸாம்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட பேப்பர்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த 50% கம்மியாக தான் வரும் போல், ரொம்பவே கம்மியான மார்க் தான் எடுத்து வச்சுருக்கான். கிழிஞ்சிச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் வந்து அந்த 100 சயின்ஸுக்கு பொறுப்பு. ஸோ நீ அடுத்து வர எக்ஸாமில் எப்படி மார்க் வாங்குறதுன்னு பாரு, நல்லா படி, அதுக்கப்புறம் வந்துட்டு நீ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட இவங்களோட கான்வர்சேஷன்லாம் முடியுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா, ஹீரோ படிக்கிறதுக்காக ஒரு சில புக்ஸ்லாம் வாங்க வந்திருக்கா. ஸோ அவ கூடயுமே வந்துட்டு நம்ம ஹீரோ பையனும் வந்திருக்கான். ஸோ அவனுக்கு தேவையான புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோ வந்துட்டு ஸ்கூலுக்கு வர வழியில் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் வந்துட்டு நம்ம சாண்ட்விச் கடையை பார்த்துட்டு ஓடிட்டுருக்காளுங்க. ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே போய் பார்க்குறான். பார்த்தா ஹீரோக்கு கையெழுத்து வாங்குறதுக்காக நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு சைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு சாண்ட்விச் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சைனும் வாங்கிட்டு சாண்ட்விச் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஹீரோ வந்துட்டு ஐயோ உங்கள்கிட்ட மாட்டினோம்னா நம்மளே ஆட விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு புக்கை வச்சு மூஞ்சியை மறைச்சிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே வந்து லீடர் பார்த்துறாரு. ஸோ லீடருமே வந்துட்டு ஹீரோ கூப்பிட்டு வந்து ஸ்டேஜில் நீ படிட்டு ஆட சொல்கிறாரு. ஸோ ஹீரோக்கு கொஞ்சம் ஷையாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் 2 ஸ்டெப்பெல்லாம் போட்டுட்டு டக்குன்னு அங்கேருந்து ஓடி போயிடறான். ஸோ இதெல்லாமே ஏன்னா பார்த்துட்டு அவளோட கவுன்சில் குரூப்புக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, இன்றைக்கி காலையில் நடந்ததெல்லாம் பார்த்தியா, அது எவ்வளோ காமெடியாக இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லவும் அங்கே இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், இதெல்லாம் சீட்டிங் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஏன்னா சொல்கிறா, நீயும் சீட்டிங் பண்ணி தானே இந்த குரூப்பில் சேர்ந்தா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை நான் வந்துட்டு வேறு விதமாக சீட்டிங் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது குரூப்பில் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் வந்துட்டு சொல்கிறா, இந்த மாதிரி உங்களுக்குலாம் பொறாமல், அதனால தான் வந்துட்டு அவனை உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பையன் இருக்கான். அவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து அவன் வந்து உள்ளே நுழையணும்னு பார்த்தான்னா நான் வந்து அவனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லவும் எதனாலன்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்துட்டு சொல்கிறான், அவனால தான் இந்த டேசு பையன் நம்ம குரூப்பை விட்டு போனான், ஸ்கூலில் விட்டுமே போனான், மற்றவங்களுக்கு வேணால் அவன் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அவன் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நான் வந்துட்டு லீடர் பொண்ணுக்கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே லீடர் பொண்ணு வந்துட்டு சொல்கிறா, எனக்குமே அவன் வர்றது இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ கேட்கவுமே எனக்கு வந்துட்டு மூஞ்சியே வாடி போயிடுது, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி இதோட அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணுவோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை பார்த்தோம்னா யாருக்குமே தெரியாமல் நம்ம லீடரை மீட் பண்ணுறான். ஸோ அவர் வந்துட்டு அந்த சைன்லாம் வாங்கியிருப்பார் இல்லையா, ஸோ அந்த பேப்பரை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரி நாங்கள் சைனெல்லாம் வாங்கிட்டோம், ஸோ நீ வந்துட்டு நல்லா படிக்கிற வழியை பாருன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ லீடர் பொண்ணு கால் பண்ணுறா. ஸோ உடனே வந்துட்டு டெரஸ்க்கு போகிறான். இங்கே போனதும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு நீ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலில் சேரக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறா. என்னாச்சு, ஏன் அதனால் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு அதெல்லாம் இல்லை, நீ என்னோட வேர்ல்டுக்குள்ளே நீ நுழையவே கூடாது, நீ உன்னோட லிமிட்டை க்ராஸ் பண்ணாத, அப்படின்னு நீ க்ராஸ் பண்ணணும்னு நினச்சினா நீ யாருன்ற விஷயத்த நான் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். இன்னொன்று சொல்கிறேன், நீ வந்து நான் சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காத, நீ வேணால் டெஸ்ட் பண்ணிப்பார், நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கோவத்தில் அங்கேருந்து போயிடுறான். ஸோ அப்படியே நைட் ஆகுது, எல்லாருமே வந்துட்டு படிச்சுட்ருக்காங்க. அப்போ அந்த லீடர் பொண்ணுக்கிட்ட வந்து ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட தனியாக பேச முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அந்த மெசேஜை பார்க்காத மாதிரி ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிடறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ பார்த்தோம்னா கிளாஸ் ரூமில் உட்காந்து படிச்சுட்ருக்கான். அப்போ வந்துட்டு சரி இந்த லீடர் பொண்ணு வேறு ரிப்ளை பண்ணலை, உட்காந்து படிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப
ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, சரி போதும் வீட்டுக்கு கிளம்புவோம் சொல்லிட்டு எந்திரிச்சு பார்ப்பான். ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு சில பேர்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்களா, இவங்களே படிக்கும்போது நம்ம ஏன் வந்துட்டு வீட்டுக்கு போகணும், நம்மளும் படிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிறனால அவன் நின்றுக்கிட்டே படிச்சுட்ருக்கான். ஹீரோனிக்கு அதை பார்த்து செம ஷாக் ஆகுது. அப்படியே நம்ம சிஓ மேடமை பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ பண்ணுற வேலை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிரின்சிபல் சார் சிஓ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே சிஓ வந்துட்டு, ஓ அப்போனா இந்த கிளாக்கை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் அவன் வந்து இதில் ஜாயின் பண்ண ஆசைப்பட்றான் போல் அப்படின்ற மாதிரி அவன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஏன்னா வரான். ஸோ வந்தோடனே அம்மா கேட்குறாங்க, சிஓ கேட்குறாங்க, என்ன இவ்வளோ லேட் ஆச்சு, எங்கே போயிட்டு வரா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பிரின்ஸிபல் அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிஓ மேடம் சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ வந்து எக்ஸாம் வரப்போகுது, நீ இந்த நேரம் பார்த்து ஊர்லாம் சுற்றிட்டு இருக்காத சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்காக வந்துட்டு ஒரு டேப்லெட்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க போல், இதை சாப்பிடு, அது மட்டும் இல்லாமல் தூங்குறத வந்து குறைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஏன்னா சொல்கிறேன், நான் ஆல்ரெடி 4 மணி நேரம் மட்டும்தாம்மா தூங்குறேன், அதுலேயும் குறைச்சா நான் என்ன பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் டேப்லெட் வேறையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சியே மாறுது. உடனே அவள் வந்து சேட் ஆகுறனால சிஏ வந்துட்டு அவளை கூப்பிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு, நீ என்னோடய பொண்ணு, என்னோடய செல்ல பொண்ணு, நீ எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், இந்த உலகத்தில் வந்து செகண்டாக வரவங்களெல்லாம் நோட் பண்ணவே மாட்டாங்க, ஃபஸ்ட்டாக வரவங்கள மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ நீ ஃபஸ்ட்டாக வந்தால் தான் எல்லாருமே உன்னை பார்ப்பாங்க, என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், அவளுக்கு நல்ல பேர் மரியாதை கிடைக்கணுன்றதுக்காக தான் அம்மா உனக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரெயின் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு வேறு வழி இல்லாமல் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஸோ இவள் எங்கே மாத்திரை போடுவாளோ இல்லையோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க கண்ணு முன்னாடியே மாத்திரையை போட சொல்கிறாங்க. ஸோ இவளுமே மாத்திரை போட்டுட்டு அவள் ரூமுக்கு வந்துட்டு இருக்கும்போது அந்த மாத்திரைக்கு வந்துட்டு ஏதோ சைடு எஃபெக்ட் மாதிரி அவளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா ஹீரோ வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கான். அப்போ அவனுக்கு ஹங்கிட்டேருந்து கால் வருது. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அந்த பிரச்சனை என்னன்னு இவன் கேட்குறான். ஸோ அந்த பிரச்சனையை கேட்டதுக்கப்புறம் இவன் வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு புக்கெல்லாம் கீழே போட்டு அப்படியே நெஞ்சை பிடிச்சி கீழே உட்காந்துடுறான். இப்போ வந்துட்டு ஹெட் ஆஃபீஸில் பார்த்தோம்னா அந்த ஹெட்டுக்கிட்ட வந்துட்டு நம்ம லீடர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை சொன்னோடனே ஹெட்டுக்கே கோவம் வருது. பேப்பர் எல்லாத்தையுமே தூக்கிட்டு லீடரோட மூஞ்சிலெல்லாம் எரிஞ்சிட்ருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தோம்னா அவன் வந்து ஹீரோனிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியலை, நான் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்க போகிறேன், ஸோ நான் லீவுன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே வேணுக்குமே 2 தடவை எருமைலாம் வேறு காமிச்சிட்ருக்கான். ஸோ ஹீரோனுமே சரி ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. பார்த்தா நம்ம ஆளுக்கு வந்துட்டு மிலிட்ரிக்கு போகிற டைம் வந்துருச்சு போல். கொரியாவில் இருக்க பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு மிலிட்ரி சர்வீஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த ரீசன்னால் இப்போ ஹீரோ வந்துட்டு ட்ரைனிங் மாதிரி போயிட்டுருக்கான். போயிட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு. ஸோ அவன் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்போ தான் சோஃபாலஸா ஏன்னா அதுக்குள்ளே ஹீரோனிக்கு கால் பண்ணி என்னாச்சு இப்போ எப்படி இருக்குது உடம்பு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அவன் வந்துட்டு இன்னும் எனக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருமையெல்லாம் வேறு காமிச்சிட்ருக்கான். சரி நான் வந்துட்டு உனக்கு தேவையான மருந்து சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரேன், ஸ்கூல் பக்கத்தில் தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. பூச்சி அங்கே வர போகிறாளா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வேகமாக நம்ம ஆள் வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் போகிற நேரத்துக்குள்ளே வந்துட்டு இந்த லீடருக்கு கால் பண்ணி, ஸ்கூல் பக்கத்தில் இருக்க வீடை வந்து ரெடி பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி டீச்சர் என்னை பார்க்க வராங்களா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே லீடர் வந்துட்டு அந்த ஹன் கிட்ட கேட்குறாரு. ஹன் வந்துட்டு கூலாக இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் ரெடி ஆகும்ன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர் வராங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது சொல்லவும் 3 பேர் அப்படியே வேகமாக எழுந்திரிச்சு அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வரான். வந்துட்டு கதவுலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். வீடே வந்துட்டு காலியாக இருக்குது. ஸோ உடனே ஹீரோ வந்துட்டு இங்கே திங்ஸே இல்லாமல் நான் எப்படிடா வாழ்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு லீடருக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. என்னென்னா இந்த மாதிரி உங்கள் வாட்சில் வந்துட்டு இப்போ டீச்சர் வர எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோ வந்துட்டு 20 நிமிஷம் தான். ஸோ அவங்களோட வாட்ச் ஃபோனில் எல்லாம் வந்துட்டு 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க வீட்டிலலாம் போயிட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்துட்டு செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டைமை செட் பண்ணிட்டு எல்லாருமே ஓடி போயிட்டு தேவையில்லாத பொருள்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிட்டு அந்த நேரத்துலேயே ஹீரோனி டக்குன்னு வந்துடுறா. ஸோ இவங்கெல்லாம் எங்கிட்ட ஒளியறதுன்னு தெரியாமல் அப்போ வந்துட்டு
போய் நீ ஹீரோயின்கிட்ட எப்படியாவது பேசி அனுப்பிச்சி விட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்லி விட்ருவாங்க. ஸோ ஹீரோ வாசல்லே வச்சு பேசிகிட்டு இருப்பான். எனக்கு இப்போ உடம்பு பரவாயில்ல, நீங்கள் கொடுத்துட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த சாப்பாடை வாங்க வருவான். ஸோ டக்குன்னு அதை வந்து ஹீரோயின் மேலே கொட்டிடுது. நான் உன்னோட பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன் தள்ளிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வரா. அந்த ஹங் இருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு வெளியே தான் உட்காந்துருப்பான். அப்போ வந்து பார்க் வந்து ஒரு அடியை போட்டு அவனை வந்து கபோர்டுக்குள்ளே இழுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த கபோர்டுக்குள்ளே தான் ஒழிஞ்சிருக்காங்க. அப்போ நான் ஹீரோக்கு வந்துட்டு எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரியலையா. ஸோ ஒன்று இருங்க, நான் போய் ஒரு நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு அவங்க இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினை போக சொல்கிறான். ஸோ இப்போ ஹீரோயின் உள்ளே போயிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்க அந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஹீரோயின் வந்துடுறா. ஸோ மறுபடியும் உங்கள் கபோர்டில் தான் ஒழிஞ்சிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு உனக்கு இவ்வளோ வேர்த்திருக்கு, மட்டும் இல்லாமல் வீட்டில் எப்படியா திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறது, நீ ரெஸ்ட் எடு, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கே இருக்கிற துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கபோர்டில் வைக்க போகிறா. உடனே ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் வேணாம், நீங்கள் கிளம்புங்க, எனக்கு இப்போ ரொம்ப முடியல, நான் வந்துட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிறேன், வாங்களே நம்ம 2 பேர் கூட சேர்ந்தே போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினியும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பால் இருக்கும், அந்த பால் மேலே தெரியாமல் காலை வச்சிடா. ஸோ ஸ்லிப் ஆகுது. அவன் வந்துட்டு ஹீரோட ஷர்ட்டையுமே சேர்த்து பிடிச்சிடுறாளா. ஸோ ஹீரோவும் ஹீரோயினியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்துக்கிறாங்க. ஹீரோ தெரியாமல் கிஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான், ஹீரோயினிக்கு வந்து அப்படியே ஹார்ட் பீட் படர்னு அடிக்குது. ஸோ டக்குன்னு 2 பேரும் பிரிஞ்சுட்டு அப்படியே வாயில் கை வச்சு உட்காந்துருக்காங்க. அதே நேரம் நம்ம கபோர்டில் பார்த்தோம்னா இந்த பார்க்கும் ஹன்னும் வந்துட்டு ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த பார்க்கோட முடி வந்துட்டு நம்ம ஹன் மூக்குக்குள்ளே போகிறனால அவருக்கு கூசுது. ஸோ அவர் தும்ப போகிறாரு. அவர் தும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அவருக்கு வந்துட்டு அவரோட உயிரே அந்த ஹார்ட் வந்து ஸ்டாப் ஆன மாதிரி டக்குன்னு அந்த கபோர்டை விட்டு வெளியே வந்து விழுந்துடுறாரு. ஹீரோயினுக்கு அதை பார்த்தோன்னே இன்னும் ஷாக் ஆகுது. எல்லாருமே கையங்காலமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்துட்டு இதெல்லாம் என்ன, யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனை அங்கேயே கட் ஆகிட்டு இப்போ நம்ம ஹீரோயினியை பார்த்தோம்னா அவன் வந்து பழைய ஆல்பம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கா. அதில் வந்து ஹீரோவும் இவளும் வந்துட்டு சின்ன வயசில் ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை நினச்சி பார்க்குறா. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோயினி வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த பட்டாணியெல்லாம் நீ சாப்பிட்டா தான் வளருவேன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே வந்துட்டு ஹீரோ சொல்கிறான், நான் ஆல்ரெடி வளர்ந்துட்டேன், ஸோ அதெல்லாம் நீ தான் சாப்பிட்ணும் பொங்ஜா அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே ஹீரோயின் வந்துட்டு என்னை அந்த பேர் சொல்லி கூப்பிட்டாத, எனக்கு தான் அது பிடிக்காதுன்னு தெரியும்ல, அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அந்த சாசேஜ் வந்து நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா நான் குண்டாயிருவேன், நீ வேணால் அதை சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சாசேஜை வந்துட்டு ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஸோ ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே அதை வாங்குறான். அப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்துட்டா. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஹீரோயினி இந்நேரமே எங்கே இருக்கானோ என்ன பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதவே நினச்சி பார்த்துட்ருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற எபிசோடு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.